11ஆம் அதிகாரம் 38வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனை தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையான செய்திருந்தானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். ஆமென். வேதம் சொல்லுது செம்மையானவன் குறித்து பேசுக்கு சொல்றாரு. யார் செம்மையானவன் அப்படின்னா, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழியில் நடந்து என் தாசனாகிய தாவீதை செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையான செய்திருந்தானா, நீ செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தினா நான் உன்னோடு இருந்து நான் தாவீது கட்டினது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். இன்னைக்கு நிலையான வீடு இல்லை, நிலையான வாழ்க்கை இல்லை. 10 நாள் அங்கே தங்குறது, 10 நாள் இங்கே தங்குறது, அங்கே சாப்பிட்றது, இங்கே சாப்பிட்றது, அங்கே வாடுறது, இங்கே வாடுறது இருக்கிற மாதிரி சில குடும்பங்க, சில குடும்பம் சந்திப்பேன். இப்போ எங்கேமா இருக்கிறீங்க? என்னையா செய்யறது? இந்த பையன் வீட்டில் கொஞ்ச நாள் சாப்பிடுங்கய்யா, அந்த பையன் வீட்டில் சாப்பிட்றியா, 2 பேர் துவக்கிட்டாங்கய்யா, இப்போ எங்கே போகிறது இல்லையா அப்படின்னு வயதான காலம். இன்னைக்கு சில பேர் வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க நிலையான வாழ்க்கையில் நிலையான இல்லை, அனாதைகளும் போது அந்த வீடு இந்த வீடு தங்கி அங்க சாப்பிட்டு இங்க சாப்பிட்டு வாழலாம். காரணம் என்ன? நீ சமயமா இல்லை, உனக்கு தீய பழக்கம் தீய கிரியை இருக்கிறதுனாலே தேவனுடைய விலகி இருக்கிறார். ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இளையகுமாரன். யார் சொன்ன? இளையகுமாரன் யாரு? அவனுக்கு கெட்ட குமாரன் சொன்னார், அவன் தான் நல்ல குமாரன். அவனுக்கு மனம் இருந்தா இல்லையா? பாரு, நம்ம எப்பவுமே கெட்டதாக வச்சுருப்போம். அவன் மனதில் நல்லகுமான்னு சொல்லணுமா இல்லையா? அவன் முதல் சக்தி கெட்டகுமானே தான் பேசியிருப்போம். ஒருத்தர் தப்பு செஞ்ச மட்டுமே பேசியிருப்பான், நல்லது சொல்லவே மாட்டான். அவன் கெட்ட பழக்கு. ஒருத்தர் நன்மை செஞ்சாலும் அதில் மறந்துடுவோம். அவன் தீவ செஞ்சு மனசு வச்சுப்பான், இவன் பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ண தெரியுமா, நன்மை சொல்லவே மாட்டான். கெட்ட நம்ம செம்மையான எப்போ ஒருத்தர் நன்மை செஞ்சு நீ மறந்துட்டியோ கட்டத்தை விலகிட்டாங்க. ஒருத்தர் உதவி செய்வது அதை பயன்படுத்திட்டு அவனுக்கு விலகிற அவனுக்கு ஒதுங்குற நான் கத்தனை தண்டிக்கு போறேன்னு காரணம் தெரியுமா? நீ நன்றி கேட்ட நேர்மையான நல்ல உண்மையான நல்ல தன்னுடைய பண்ணி தவிட்ட திங்கிற அந்த தனக்கு பண்ணி மேய்க்கிற வேலையில அந்த தவிட்ட திங்கிற அவன் நல்ல உணவு இல்லை. அவன் மனம் திரும்புறான். அப்பா வீட்டு போனானா இல்லையா? என்ன சாப்பிட்ற நல்ல புஸ்தனா? அங்க போய் மறுபடியும் அப்பா வீட்டுல குரு மணிதான் என்ன நினைப்பாங்க? ஆண்டோட பாட்டை வீரனா மறுபடியும் அவனுக்கு பண்ணித்த விட்டு எடுத்து வைக்கப்படும். நிலையற்ற அலைவான். எனக்கு எல்லாம் அமைஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, அது நீதான் முடிவு பண்ணிக்கிற. டிசைட் அத்தாரிட்டி யாரு? காட். கடவுள் அவர் தான் டிசைட் பண்றவர். அவர் தான் உனக்கு கேரக்டர். ஒரு நிமிஷம் கவுத்து போடுற வாழ்க்கையை ஒரு நிமிஷம் உருவாக்க முடியும் அவனால. அதனால தேவனுக்கு என்ன செய்ய? நீங்க உன்னை மேன்மை பாராட்டி கொள்ளாத, உன்னை பெருமை பண்ணி கொள்ளாத, உன்னை உயர்த்தி கொள்ளாத, தேவனுக்கு தாழ்வு. தாவீது இங்க சொல்லுது, அவன் தேவனுடைய கத்துக்கு பயந்த ஒரு ராஜாங்க. நான் ராஜா பயப்பட எவ்வளவு பயப்படணும், என் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினைக்கல. அவன் கடவுளுக்கு பயந்தான், நீதியா வாழ்ந்தான். அவனை குறித்து சொல்லுது, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழியில் நடந்து என் தாசனாகி தாவீது செய்தது போல. அப்போ தாவீது மேல ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவனை குறித்து சாட்சி சொல்றாரு பாருங்க. என் தாசனாகி தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைகொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையாய் செய்து கொண்டானார். அப்ப தாவீது குறித்து யார் சாட்சி கொடுக்குறா? யார் சாட்சி கொடுக்குறா? நம்ம குறித்து யாரும் சாட்சி கொடுப்பாரா? இப்போ பிள்ளைகளை குறித்து அம்மா அப்பா சாட்சி கொடுப்பாரு அப்படின்னா அவன் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய எல்லா கடவுளும் சொல்லிடுவாங்க. அவன் வரும்போது பையன் எப்படி தெரியுங்க, பையன் குடும்பத்துக்கு கொடுப்பான பையன் 2 சாட்சி வரும். இருக்கா இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? வேற அப்படி சொல்றது இல்லையா? பையனுக்கு முன்னால தப்ப சொல்றீங்களா?
அவன் சின்னவனா இருந்தா சொல்லுவீங்க, அவன் சம்பாதிக்க மாட்டான். முதல் சொல்லில நீயே பார்த்துட்டு போய்க்கானா எவ்வளோ மறைக்கணும். பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தாய் தப்பன் நிறைய மறைப்பாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆனால் உண்மை சொல்ல போனால் அவரால் நல்லா இருந்தேன் எல்லாம் தெரிஞ்சு உங்க நாட்கள் அப்போ இவ்வளோ நல்லது தெரியுமா? கெட்டவர் யார் தெரியுமா? பாஸ்ட் பண்ணிங்க. அவர் பாட்டு எழுதி போயிட்டார். நாங்கள் தான் சொல்ல மாட்டோம். கெட்டவராக கிட்டாலே எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறோம் தெரியுமா? பாஸ்ட் அவர் எழுதி வச்சு தானே பேசுகிறோம். அவர் தான் திருடுவோம். அவர் தப்பிச்சு கூட நாங்கள் மாட்டிக்கிறோம். அவர் பொறுமையாக சொல்லுவார், நீங்கள் கடினமாக சொல்லுவீங்க. ஆனால் வார்த்தை ஒன்று தானே. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னோடு நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கு நிலையான சொந்த வீட்டில் செய்வாரான். தகவலான் புரிவு போல அங்கேயும் நீ ஓட மாட்டேன். அப்போ நம்ம செம்மையானவங்க இல்லாமல் இருக்கு. செம்மையானவங்க இருக்கும்போது நமக்கு வீடு வாசல் ஏற்படுத்துற நமக்கு எதிர்காலத்தை ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டு கொடுத்து நல்ல கதை பார்ப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்னபடி உன் சத்துருக்கு எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருப்பதை செய்வாயாக. உன் முகத்தால் பிசாசு சத்ரு தந்திர ஆலோசனை விரோதி வரக்கூடாதுன்னா பாஸ்டர் அவன் எப்ப பார்த்து ஆப்போசிட்டா நினைக்கிறான் பாஸ்டர். எனக்கு அவன் செஞ்சு வச்சுட்டான் பாஸ்டர். இன்னைக்கு சில சபைகளில சில மனுஷனை சந்திக்கிறேன். சில வீட்டுக்கு வேற சபைக்கு போற சகோதரர் நம்ம சபையில யாரும் கிடையாது. பெருமாள் கத்தனை மைண்டாக அவங்க பெருமை கத்தத்தை மைண்டம். சில சபை விசுவாசம் சந்திப்பேன். அவங்க என்ன சொல்லுறீங்களா? பாஸ்டர் யாரும் செஞ்சு வச்சுட்டாங்க பாஸ்டர். என்ன டிஃபன் செஞ்சு வச்சுமா சொல்லிக்கிறான். பண்ணிட்டாங்க. நீங்க தான் வந்து செய்வனை உடைக்கணும். ஆதரவமாக பொண்ணு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு செய்வனை உடைக்க நீங்கள் வாங்க பாஸ்டர். சரிம்மா நான் வரேன். ஏன் பாஸ்டர் செய்வனை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வாங்கிக்கணும் பாஸ்டர்? கடப்பார சுத்தி மம்முட்டி ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர் வச்சுட்டு நீ ஊரே ஓட்டக்காரங்க தெரியுமா? நீ ஆண்டவர் நெருங்கி வாழல் நெருங்கி இருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறத செய்வையாக. அப்படி செஞ்சுனா கர்த்தர் சொன்னபடி உன் சத்துருக்கெல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவார். உனக்கு முன்பாக துரத்துவார். அவனுக்கு கண்டு நீ பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமா எழுப்புறவன், உனக்கு விரோதமா தீங்கு செய்தவன் உன் கண்ணுக்கு முன்னாடி ஓடி போறத யார் பாப்பா? அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். உனக்கு விரோதம் எழுப்புகிறவர்களை சத்துக்கு நீ முறியடிப்பா. இப்ப சொல்ற தீர்ப்பு எழுதி வச்சுங்க. உனக்கு விரோதமா இருக்கிற மந்திரமா இருக்கலாம், செய்வனையா இருக்கலாம், இல்ல சத்ரு மதம் இருக்கலாம், முறியடிக்கிற வல்லன உனக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? பாஸ்டர் இல்லையா? உனக்குள்ள ஏன் தெரியுமா? உனக்குள்ள தேவன் இருக்காரு. நீ செம்மையான ஒழுக்கமான வந்த போது, நீ நேர்மையா வாழ்ந்த போது, நீதியா வாழ்ந்த போது, அது வாழ்க்கையான போது அட்ரஸ் மாதிரி வந்துட்டோன்னு நீ சரியில்லை, நீ ஜெபிக்கல, வேற வாசல்ல தேவன் நெருங்கி வாழல, உன் ஐக்கியம் தேவன் இல்லை அப்படின்னாதான் பிசாசு என்ட்ரி கொடுக்குறான். பத்துமா? பிசாசு இடக்கூடாதீர்கள், அவனுக்கு ஏற்றுங்கள், அவனுக்குள்ள விட்டு. அப்ப நீ செம்மையான இருந்தா தப்பே இல்லைன்னா யாரா நீ? சொன்னால் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கான்ஸ்டபிள் தான். ஒரு நாள் பேசி எல்லாரும் புத்தில் அடிச்சுட்டார். லஞ்சம் முடிச்சு ஓடினார். இப்படியாக பார்த்தேன். ஓகே அப்படி இருக்கிறார். என்ன அப்படிங்க? போங்க சார். ஐயோ அவனை பயந்து நான் தப்பு தான் இருப்பேன். என்ன அப்படிங்க? ஓம் போங்க சார். அவனை 10 மணிக்கிறான். ஏன்? கர்த்தருடைய திட்டம்லாம் ஒருவன் கை வைக்க முடியும். கர்த்தர் உன்னோட இருந்த சத்துணக்கு நடுங்குவான், லூசிபர் நடுங்குவான், அசுத்தாவிகள் நடங்கும். நீ செம்மையானவனாக உண்மையானவனாக நேர்மையா இருக்கும்போது உன் வழி ராஜபாதைய நீ கம்பீரமா போற. உன் பாதைகள்
வெளிச்சம் தீபமா இருக்கு ஆண்டு இடத்துல பாதை, உனக்கு இடமே இருக்காது. அப்படியானா நீ செம்மையான மாறும்போது உன் சத்துருக்கள் என்ன செய்யறாரு ஆண்டவரே, உனக்கு முன்பாக முறியடிக்கிறார். எத்தனை வழியா ஓடுவாங்க? 7 வழியா ஓடி போவானா? அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை கேட்டு நீ யார் இருக்கிற? அதான் தாவீது சொன்ன, போன வாரம் பேச சொன்னோம், சங்கீத வாசகம் என்ன வாசிக்கிறோம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு கோல் ஒரு தடைமனை தெரியும் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களே சூட பாலை விளங்கி தன்னுடைய தூதர் காத்து தூதர். நீ பாலைக்குள்ளே போனாலும் யுத்த காலத்திலே போனால் தூதர் வருவாங்க அவனை பார்க்க பாதுகாக்க. அப்ப நீ ஆண்டவரோட நெருங்கி வாழ. உன் இஷ்டத்துக்கு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, உன் மனம் போல போக்கில் வாழ்றது வாழ்க்கை அல்ல. வேறு சொல்லுது. அப்புறம் யாத்திரா புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாம் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நான் பரிகாரிய கர்த்தர். உனக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னா நீ செம்மையானா அவர் பிரமாணத்துக்கு நடக்கல. சில நேரத்தில் நம்ம ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கணும். வேதம் சொல்லுது, நீ செம்மையான போது வியாதி வரலாம், உன் பரிகாரியாகிய எந்த வியாதி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வரவரு பரிகாரம் யாரு? டாக்டர். சுகமாக்குறது. நமக்கு என்ன செய்யலாமா வியாதி? அப்போ ஒரு 3 கருத்து நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று என்ன, முதல்ல நிலையற்று அடைய மாட்டோம், நிலையான வீட்டில் இருப்போம். 2வது சத்துருக்கள் முன்பாக ஓடி போவாங்க. 3வது வியாதி. இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதான் ஜெபம் பண்றோம். அந்த வியாதியிலான சுகமாவான ஆண்டவரே, எனக்கு விரோதிகளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா பிரச்சனை, வேலை சத்துல பிரச்சனை பண்றான், வேலையில பிரச்சனை பண்றான், என் குடும்பத்து பக்கத்துல வீட்டு பக்கத்துல பிரச்சனை பண்றான், என் சொந்தக்காரன் மந்தக்காரன் நல்லா அதான் அவை தோணா திருத்தி எல்லாம் ரெண்டவன் மந்தவன் போனவன் எல்லாம் சொல்லுவோம். வேதம் சொல்லுது, இப்படியும் இருக்கிறோம். நீதிமொழிகள்ல 21:2 சொல்லுதுன்னா, மனுஷனுடைய வழியெல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தருடைய இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? தேவ பார்வைக்கு, அவன் பார்வைக்கா? உன் பார்வைக்கு நீ கரெக்டா நினைச்சுக்கிற. என் முதுகுல ஒரு கிழிச்சு எனக்கு தெரியுமா? தெரியுமா? டெய்லர் முடிக்கிறது பார்த்தா பிச்சும் போட்டுருவாங்கிற மாதிரி பார்க்குறாரு. பின்னால கிழிச்சிருக்காரு தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் சபைக்கு ஊமைகள்லாம் பேசும்படி கட்டிடுகிறார். எல்லா ஊமையும் வாய்ப்பு திறக்கப்படுகிறார். எல்லா ஊமையும் செவிடுகளை மாட்டாங்க. செவிடு ஊமைகள் மாறும். செவிட்டு ஊமையின் ஆவிகள் இயேசு நாமம் வெளியே போட்டு இப்பதான் எல்லாம் படம் தெரியுது. எல்லாம் கட்டி வச்சு இருக்க கட்டி வச்சு போகுது. இப்ப சட்டை முதுகுல கிழிச்சிருக்கு. எனக்கு தெரியுமா? பின்னால சொல்றான், எப்பா சட்டையில் அழுக்கப்பா கிழிச்சுட்டு போனேன். என்ன என்ன செய்யற? உடனே அவனை பெரிய சொல்றான். ஒரு நேரத்தை சட்டை என்ன அதிகமாக அழுக்கும் ஆகும், கிளியும் ஆரம்பிக்கும். கடைசி சட்டை வாழ்க்கை அப்படிப்பா. வாழ்க்கையில் கொஞ்சம் வளரும்போது யாராவது சொல்லுவாங்க, பசுத்தவன் யாரும் நம்ம எச்சரிப்பார். இப்போ சீர்திருத்தி வாழ்க்கை பிரிந்து ஒழுங்கா போயிடக்கூடாது. எச்சரிக்கும் போது மனம் தெரியும். அதை நீ நிர்விசாரம் பண்ணனா நீ அழிவு போற. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடினை பிடரை கடினப்படுத்தவன் சகாயம் சரியிலே நாசமாவான். நீதிமன்ற 29:1 வேதம் சொல்லு, மனுஷனுக்கு சமயம் தோன்றுகிற வழிகள். நான் கரெக்டா இருக்கிறேன், பாஸ்ட் ஒன்றுமே தெரிய மாட்டேது, அந்த அண்ணன் ஒன்று அந்த அக்கா ஒன்று தெரிய மாட்டேது, எனக்கு சொந்த தெரியும், நான் கரெக்டா இருக்கிறேன். நல்லது, நீங்க கரெக்டா நல்லது. ஆனா தேவனுக்கு ஒரு கரெக்டா இருக்கு. அவங்க சரியா? அவங்க சரி, இவங்க சரியில்லை, நீ சரியா? சொல்ல புரியுது உங்களுக்கு? யாரு நல்லா இருக்கிற பார்க்காது, நீ முதல் சரியாக மற்றும்
கண்ணுக்கு உத்தரத்தை எடு, மற்றவங்க உத்தரத்தை எடுக்கலாம். நாங்க ஒவ்வொரு நாள் தேவசத்துல தான் பார்க்கிறோம். ஆண்டவரே அநேகர்கள் குற்றம் சொல்றோம். ஆண்டவரம் அப்படிங்கிறா, இவன் எப்படி இருக்கிறா, ஆண்டவரம் ஆனந்த முதல்ல எங்க உடம்பு இருக்கிற அழுக்கை எடுக்க ஆண்டவரே. என் கண்ணுக்கு தெரியாத குறைகளுக்கு குற்றம் இருக்கிறேன். அந்த சபையில் 2 பேர் இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் நன்கடிக்கிறது விடவே மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் ஒரு நாளைக்கு விரல தின்றுவானுக்கு போல தெரியுது. அப்புறம் ஒரு விரல காண போட்டு பிளாஸ்டிக் இருக்கணும் போல தெரியுது. சொன்னாலும் 2 பேரும் எடுத்துட்டாங்க. சிரிக்கிறான். 2 பேர் என்னை இப்ப சிரிக்கிறான். போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் நீ பாட்டு கடைசியில் விரல காணத்துல சர்ச்சுக்கு வந்து விரல காணத்துல தமிழை வந்து நியாயம் பண்ணு. நீ பாட்டு விரல நகர் கிடைக்கிறவங்கள டக்குன்னு லெக் பீஸ் கண்ணு தெரிஞ்சு கடப்பட நீயும் விரல கடிச்சா அப்படின்னா ஞாயிற்று டைம்ல சரி. அப்ப மனுஷனோட வழிகள் எப்படின்னா இந்த பிரசங்கி 7:29 சொல்லுது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று பிரசங்கி சொல்றார். யார் இந்த பிரசங்கி? சாலமன். நீதிமொழிகள் எழுதின சாலமன் தான் இங்க சொல்றாரு. என்னன்னு மனுஷன் செம்மையான ஆர்டர் உண்டாக்கினா அவர்களோ அநேக உபயோகம் நைசா ஏமாத்தவரே அந்த பர்சன் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு கொஞ்ச நேரம் பாசத்தை தீர்ந்துருக்கோம். அடுத்த நாள் இப்பதான் நினைச்சேன். இப்ப தினாபரம் திரிக்க இந்த தினாபரம் அப்படி இங்க இப்படி இந்திரா அப்படி கொடுத்துருக்க அவன் சோதர சோதர இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு அந்த ஏஞ்சல்ஸ் பார்த்து ஆண்டவரே இவன் அப்போல ஒரு ஆளை பார்த்ததே இல்லை ஆண்டவரே, என்னமா பள்ளி அடிச்சான் பார்த்தீங்களா? நம்ம கிறிஸ்தவம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நினைச்சுப்போம் அப்பாவியும் பாவமா வந்து வச்சிருப்பான். அவன் பண்ற கூத்துக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களோட ஒரு நண்பர் இருந்தார். அவனை பார்த்த யார் குறை சொல்ற அப்பா என்ன இருப்பான், ஏன்டா இப்படி இருக்கிற இடுப்பு உடஞ்சோட இருக்கிற நான் அப்படிதான் உனக்கு அப்படின்னா இங்கிருந்து அவன் ரூமுக்கு போனானே ஜோபுக்கு நொட்டி எல்லா பொருளும் எடுத்து கொடுத்தான். என் கூட வந்த எத்தனை பொருள் எங்கட வந்துச்சுன்னா அது உனக்கு தெரியாது. அங்கே குடிச்ச அடி யாருக்கு முடிக்கிறீங்க? அவனுக்கா இருக்கா? உன்னை பார்த்தா அப்பாயமாக இவனை தான் இருக்க என்ன கொடுத்தாக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் அப்பாயுமே பண்ற வேலை இருக்குது. படா வேலை பண்றது நினைச்சுக்கணும், நமக்கு தெரியாது. உபய தந்திரங்கள் சில வீடு டீ ஓடி அப்படி என்ன பார்த்தது எனக்கு பயமா ஆண்டு யாருக்கு சொல்லிட்டீங்களா பாஸ்? இதுவா வரும்பு சவுண்ட் எச்சா வச்சு பார்ப்போம். மாய்மானங்களே அந்த பாவங்களை காண்கிறார். உன் ரகசிய பாவங்களை, உன் ரகசிய பேச்சுகளை, ரகசிய தந்திர ஆலோசனைகளை ஆண்டவன் செய்கிறாரு. ரகசியம் சொல்லிட்டாரு. கத்தனால மற்ற சபைகள் மற்ற ஊழியக்காரர்கள் என்னை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புத்தகக்காரர் சவுத்துக்காரர் அவருக்கு கேளுங்க, சொல்லித் தருவார். நான் நல்லவனா கட்டணும் அவர் சொல்லுவார். உங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க. ஒரே நிமிஷம் தன்னை முடிச்சாலும் சொல்லிடுங்க. அவங்க திரும்ப கொடுத்து நான் பெருமைப்படுவேன். எது திரும்ப திரும்பி வாங்க, உனக்கு ஆபத்தை வந்துச்சு. அப்போ ஜெபிக்க விடையில நீ தப்பாக இருந்தா எனக்கு திரும்ப தெரியும். நாம சபைக்குள்ள ஆகிய சொல்றது சரி நினைச்சுக்கலாம். நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? சிலர் என்னை பத்தி ஒரு ரவுண்டு கட்டி பேசிருப்பாங்க, என்னை பத்தி தெரியாம பேசிருப்பாங்க. சில பேர் ஆனந்தம் வெளிப்படுத்துவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், சுத்தப்படி செய்யுங்க. அவங்க மட்டும் தண்டிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் கையில் விடுகிறது பயங்கரமாக இருக்குது. பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களாம். அவர்கள் பேசுகிற கருத்தை உன்னிப்பா
என்ன பண்ணுவாரம்மா? நான் சொல்லி வச்சிருவேன், மருந்து கூட வச்சிருவாரு. அதனால நீ யாருக்கிட்ட என்ன பேசுற, எப்படி பேசுறதுன்னு தெரியும். எனக்கு உபயோக தந்திரம் ரகசியமா பேசி காத்து சாதிக்கிறது அது தேவன் விரும்பல. தேவைக்கு மட்டும் யாரை பயன்படுத்தார்? தேவனை கூட பயன்படுத்தார். அன்னைக்கு தேவனை கூட பயன்படுத்த சொன்னாங்க. நமக்கு சரியான வாழ்க்கையில் ஒரு பிடிமான எல்லாருக்கும் ஆர்டர் போயிருக்கு. வேலை இல்லாத சிலர் உபவாசம் பார்த்தாங்க. வேலை இல்லைன்னா வேலைக்குள்ள சர்ச்சை போக மாட்டான். எங்கள் பையனை சிலத்தை செய்வான், என் மனைவி சண்டை பண்ணுறாங்க, சிலத்தை சர்ச்சை போக மாட்டான், போய் நினைக்குவான். அப்புறம் வேலை இருக்காது, ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா பாசிட்டிவ் கொடுத்து போக மாட்டோமானோ ஆண்டு இறங்கி வேலை கொடுத்துருக்காரு. கொடுத்து மாட்டான், பயம் வந்துருச்சு. இந்த வயசு சொல்லிட்டார், ஆண்டு உதவி செய்கிறார். ரொம்ப நாளைக்கு அவருக்கு என்ன செய்ய முடியாது. ஒரு நாள் ஞாயிற்று போடுவார், விலகி நின்றுவார், விசாஸ் கையில் கொடுத்துருவார், ஒன்று போய் ஏழை கொடுத்துருவார். என செம்மையான பாதுகாப்பாக செம்மையத்தினுடைய பிசாசு கொடுத்துருவார். ஏதோ மக்கள் செம்மையத்தோட நரகத்துக்கு செல்கிறார், ஒரு வாழ்க்கை நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர்களில் 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான ருச்சியிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். இப்போ அங்கே வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல வீட்டில் போய் நோட் பண்ணுங்க. 8:21 இதை படிக்கணும், நல்லா படிக்கணும் உட்காந்து. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடினாலே எந்த விஷயத்துல, இந்த விஷயம் மட்டும் எந்த விஷயத்துல பங்கு இல்லைங்கிறாரு. உதவி செய்யற விஷயத்துல உனக்கு எனக்கும் பங்கும் இல்லை, பாகம் இல்லை, உதவி செய்ய முடியாதுங்கிற. ஏன்னா நீ செம்மையான இராதபடினாலே உனக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இல்லையாமா? ரிலேஷன்ஷிப் இல்லை, உறவு இல்லை, துண்டிக்கப்படுது. நீ நேர்மையானவனாக உண்மையானவனாக செம்மையான இல்லாதபடினாலே உனக்கும் அவருக்கு தொடர்பு செய்யப்படுது, துண்டிக்கப்படுது. ஆகையால் அவர் எச்சரிக்கிறார், நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதய எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவத்தில் அகப்பட்டதை காண்கிற. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் பணத்தை கொடுப்பான், கொடுத்து இந்த வாரத்தை எனக்கு யார் மேலே கை வைக்கிறனோ அவங்களாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த வாரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறான். இன்னைக்கு நம்ம தசமா கொடுத்துறோம், காணி கொடுத்துறோம், செம்மையான நான் சந்தா கொடுத்துடுங்க, நான் வாடகை கொடுத்துடுங்க, நான் சபைக்கு வேண்டிய எல்லா பொருட்கள் நான் பங்கெடுத்து எல்லாம் செஞ்சுடுங்க, செம்மையான இல்லையா? அப்போ உனக்கு அவருக்கு என்ன சர்ச்சில் மெம்பர்ஷிப் பங்கு தானே, சர்ச்சில் பங்கு, பரலோகத்துக்கு உனக்கு எனக்கும், உனக்கு கல்யாணம் கொடுக்கும், உன்னை அடக்கம் பண்ணுவாங்க, உனக்கு குழந்தைங்க பேர் இருப்பாங்க, எல்லாம் செய்வான். அங்கே உனக்கு பூமியில பங்கு, பரலோகத்துக்கு உனக்கு பங்கு இல்லை. உனக்கு எனக்கு தொடர்பும் உன் ஜபத்துக்கு பதில் பாஸ்டர் தருவார், நான் தரேன். உன் இருதயம் தேவனுக்கு முன்பு செம்மையா இராதபடினாலே இந்த விஷயத்துல உனக்கு எனக்கு பங்கு இல்லைன்றாரு. ஆகையாலே எச்சரிக்கிறப்போ நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி ஒழுக்கமா இருக்கிற செம்மையானா இருக்கிற மனம் திரும்பு அப்படி வேண்டிக் கொண்டா ஒருவேளை எல்லாம் கம்ப்ளீட்டா உட்படுத்தினா ஒருவேளை உன் இருதயத்தில் என்ன உனக்கு படலாம், படலாமா ஒரு கேள்விக்குள்ள தான் நிற்கிது. அப்போ ஒரு துர்குணம் எவ்வளவு துர்குணமா இருக்கும், பார்த்து துர்குணம் மாறணும். இந்த துர்குணம் எப்போது வரும்? நமக்கு பெருமை வரும்போது துர்குணம் வரும். பெருமைக்கு முதல் துர்குணத்துக்கு முதல் அடையாளம் நான் அப்படியே கம்பீரமா நடை உடை பாவனை பேச்சு மாறி ஃபர்ஸ்ட் விசாசம் வந்துடும். உன் நட உட பாவனை மாறுது அப்படின்னா நீ கிறிஸ்துக்கு வெளியே போயிருக்கிற.
மிடுக்கான பார்வை, மிடுக்கான தோற்றம், மிடுக்கான சிந்தனை, மிடுக்கான எண்ணம். நான் தெரியுமா என்ன, நான் அப்படி குப்பத்தொடத்தை பொறித்து மறந்துட்டுமா, கோபுரத்தில் உட்காந்துனேன் ஆட்டமா ஆட பார்க்கிறேன், கைகளை ஏற்றி பிச்சை எடுத்து சாப்பிட்டு வாங்கி மறந்துட்டோமா, கஷ்டப்படுறத மறந்து போயிட்டோமா, இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டியா? நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு தகுதிக்கு மேலே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு சரியான தகுதி தொழில் அதை ஹெல்ப் பண்ணி நம்ம பிரமாதம் இன்சல் பண்ணணும், வேலையை பார்த்து போகணும். வந்துருக்கீங்களா ஏன்னா ஹெல்ப் பண்ணாங்க சொல்லுமா இல்லை, அதை ரொம்ப ஹையஸ்டாக பேச மாட்டேன், ஏன்னா அவனுக்கு அந்த தகுதி இருக்குது. அப்படித்தானே? உனக்குன்னு ஒரு கவுர் தடை சொல்கிறார், எவன் கட்டி கையை தொட மாட்டார், எவனை அண்டி குலைக்க விட மாட்டார், எவனை சார்ந்து வைத்திருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவரை சார்ந்து அவர்கள் கம்பீரமாக அதை நீதிமான்கள் கம்பீரிப்பார்கள். நீதிமான் கூடாரங்களில் இன்னைக்கு சீரியல் சத்தம் தான் ஒழிச்சிருக்கு. கம்பீர சத்தங்க ஒரு ஜெபப்பாட்டு கேட்கறத சர்ச்சில் டிவி பாஸ்டர் நாங்கள் வந்து பாடலுக்காக வச்சிருக்கிறோம். பாடலுக்காக வச்சிருக்கீங்க, குத்துசாமி தான் கேட்குது வெளியே. ஐயா போட்ட நான் பாட்டு அதை மாற்றி எப்படித்தான் சேனலை மாத்துறாங்கன்னு தெரியல. ஆண்டவரை நடுக்கிறார், உன்னை போல ஆதரம் பார்த்ததே இல்லை. ஏன்ல மக்களுக்கு பணத்துக்கு போயிடறாங்க. ஆண்டவரை இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிமிஷம் என்னவே பிசாசாக்கிடுவான் போல தெரியுது. நம்முடைய எண்ணங்கள் நீ கசப்பான பிச்சில பாவத்தில் அகப்பட கசப்பு வைராக்கி உள்ள சாத்தான் எடுத்து வெளியே போன. அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு நான் என்ன செய்றேன், கர்ப்ப வேதனை படுறேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், கிறிஸ்து உங்களுக்கு உண்டாகணும், நீங்க செம்மையான வரணும், நீங்க நேர்மையான மாறணும் சொல்ல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்கு என்ன ஆகணும், உருவாகணும். அதை கேட்கணும். யார் ஆல்ரெடி என்ன செய்ய, ஒரு கர்ப்பப்பை குழந்தை இன்னொரு குழந்தை என்ன செய்யாது. முதல்ல உண்டாச்சுன்னா ரெண்டு குழந்தை உண்டாகும். ஒன்று உண்டாக்கி ஒரு 6 மாசம் 3 மாசம் இன்னும் ஆகுமா? ஒன்று எடுத்து போடுறது ஒன்று உனக்கு கிறிஸ்துவா சார். இது செம்மையானவனா இல்லை செம்மை இல்லாத ஒரு ஜெப தேவனுக்கு பிரியமா பிரியமில்லாத ஆரம்பிப்பார். கர்த்தர் புதுசுவார். அப்புறம் ஜெபம் கேட்க கண்ணில்